பரபரப்பான கூட்டத்திற்கு நடுவே ரத்தத்தில் நனைந்த போர்வையினுள் துடிதுடித்துக் கொண்டிருந்தது ஒரு பெண்ணின் உயிர். அங்கும் இங்கும் அலைமோதிய சுற்றத்தார் அந்த பெண்ணை மீட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இங்கே நடந்திருப்பது ஒரு கொலை முயற்சி. டைல்ஸ் தரையிலும் துணிக்கட்டிலும் படிந்திருந்த இரத்த கரைகளே இந்த பயங்கரத்திற்கு சான்று. வீட்டினுள் நடந்த பயங்கரத்தை தான் இந்த பெண் பதட்டத்துடன் விவரித்துக் கொண்டிருக்கிறார். ஒரே கத்துற சவுண்ட் கேட்குது சொல்லிட்டு போய் கதவு தாப்பால் போட்டுருது. அப்புறம் ஜன்னல்ல போய் திறந்து பார்த்தா இந்த பையன் உள்ள இருக்கிறான். ஆள் இல்லாத நேரத்தில் வாலிபர் ஒருவர் வீடு புகுந்து அந்த பெண்ணை இப்படி குத்தி போட்டு இருக்கிறார். யார் அந்த வாலிபர்? நடந்த பயங்கரத்திற்கு காரணம் என்ன? தாக்குதலுக்கு உள்ளானவர் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த கொசவன்பேட்டை காமாட்சி நகரைச் சேர்ந்த சந்திரகுமாரி. 38 வயதாகும் இவரது கணவர் சிவபாலசாமி நெசவு தொழில் செய்து வந்திருக்கிறார். இந்த தம்பதிக்கு ஒரு மகன் என 2 பிள்ளைகள் உள்ளனர். சம்பவத்தன்று காலை குடும்பத்துடன் சிறுவாபுரி கோயிலுக்கு சென்ற நால்வரும் மதியம்தான் வீடு திரும்பியிருக்கிறார்கள். அதன் பிறகு சிவபாலசாமி தனது பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு உறவினர் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அந்த சமயத்தில் வாலிபர் ஒருவரின் ரூபத்தில் காலன் கத்தியோடு சந்திரகுமாரியின் வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறான். அடுத்த சில மணி துளிகளில் வீட்டிலிருந்து அலறல் சத்தம் கேட்டிருக்கிறது. பதறியடித்து சென்ற அக்கம்பக்கத்தினருக்கு காத்திருந்தது அதிர்ச்சி. அந்த வாலிபர் கையில் கத்தியோடு நிற்க சந்திரகுமாரி இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்திருக்கிறார். உடனே கதவை உடைத்து உள்ளே நுழைந்தவர்கள் அந்த வாலிபரை மடக்கி பிடித்து வேறு ஒரு அறையில் அடைத்துவிட்டு சந்திரகுமாரியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் வீட்டிலிருந்த தடயங்களை கைப்பற்றிக் கொண்டு அந்த வாலிபரையும் கைது செய்துள்ளனர். பிறகு குடும்பத்தினரிடம் விசாரித்த போதுதான் நடந்த கொலை முயற்சிக்கான காரணம் தெரிய வந்திருக்கிறது. காதலியை தேடி வந்த வாலிபர் காதலியை பார்க்க முடியாத கோபத்தில் பெண்ணின் தாயை தாக்கி கோர தாண்டவமாடியிருக்கிறார். ஆம், அந்த வாலிபரின் பெயர் பரத். அத்திப்பட்டு புதுநகரைச் சேர்ந்தவர். பரத்தும் சந்திரகுமாரியின் 19 வயது மகளும் கல்லூரி காலத்தில் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் பரத்தின் நடவடிக்கை பிடிக்காமல் அந்த பெண் காதலை முறித்துக் கொண்டிருக்கிறார். அதன் பிறகு உடல்நிலை சரியில்லாததால் சந்திரகுமாரியின் மகள் கல்லூரிக்கு செல்லாமல் இருந்துள்ளார். அத்தோடு படிப்பையும் பாதியிலேயே நிறுத்தியுள்ளார். இதனால் பரத்தால் காதலியை பார்த்து பேச முடியாமல் போயிருக்கிறது. பலமுறை முயற்சித்தும் அந்த பெண் மனம் மாறவில்லை. பரத்தை அறவே வெறுத்து ஒதுக்கி இருக்கிறார். இதனால் கடுப்பான பரத் எப்படியாவது காதலியுடன் பேச வேண்டும் என நினைத்து பலமுறை அந்த வீட்டருகில் சுற்றித் திரிவது உண்டு. இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று காலை சந்திரகுமாரியின் மகளை தேடி வீட்டிற்கே வந்திருக்கிறார். அந்த சமயம் அனைவரும் கோயிலுக்கு சென்றதால் அக்கம்பக்கத்தினர் பரத்தை அங்கிருந்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள். நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன், அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுது. அதே உடம்பு சரியில்லை, அவங்க காலேஜ் நிறுத்திட்டு இருக்கிறாங்க. நீ என்ன இந்த மாதிரி பேசுங்க, போடா முதல்ல இங்கன்னு சொல்ல. அதெல்லாம் இல்லை, நான் அவங்ககிட்ட பேசிட்டு தான் போகிறேன். அவங்க அண்ணன் கூட வந்துக்கிறேன் ஹைதராபாத்லேருந்து, உன்னை வச்சிட போகிறான்டா, நீ போடான்னு சொன்னேன். இதனால் ஆத்திரமடைந்த பரத் கடை வீதிக்கு சென்று ஒரு கத்தியை வாங்கிக் கொண்டு 2இல் 1 பார்க்க மீண்டும் வந்துள்ளார். பரத் ஏற்கனவே வந்த செய்தி அறிந்த சந்திரகுமாரி மகளை பத்திரமாக உறவினர் வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அவங்க 9 மணிக்கு அவன் வந்தான்னு சொல்லிட்டு ஏதாவது அசந்தாபம் நடக்கும்னு பயந்து பிரச்சனை பண்ண போறான். ஆனா இந்த மாதிரியா பண்ணுவாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு.
ஏதாவது பிரச்சனைக்கு பண்ணுவானு சொல்லிட்டு அவங்க பயந்து விட்டுட்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதான். இதனை அறியாத பரத் கத்தியோடு வீட்டிற்குள் நுழைந்து காதலியை தேடி இருக்கிறார். அங்கே சந்திரகுமாரி மட்டும் இருந்ததால் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். காதலியை பார்க்க முடியாத விரக்தி அவருக்கு கொலை வெறியை தூண்டியிருக்கிறது. காதலிக்கு வைத்த குறி அவரின் தாயாருக்கு மாறியுள்ளது. மறைத்து வைத்திருந்த கத்தியால் சந்திரகுமாரியை சரமாரியாக குத்தி கிழித்து குருதியாட்டம் ஆடியிருக்கிறார் பரத். ஒரு 10 மணி வாக்கில் ஒரே அவங்க வீட்டில் கத்துற சவுண்டு கேட்டு, என்ன கத்துறாங்களே ஒரு மாதிரி விகாரமாக கத்துச்சு அந்த அம்மா. என்ன கத்துதேன்னு சொல்லிட்டு போனால் தாப்பால் போட்டுருந்து கதவு. தாப்பால் நான் போய் தட்டுறேன், வெளியே ஏந்து வரல. சரி ஜன்னலில் திறந்து பார்த்தா இந்த பையன் உள்ளே இருக்கிறான். என்ன உள்ளே இருக்கிறானே, வெளியே வாடான்றேன். அவனும் வந்த பாடு இல்லை, இந்த அம்மாவும் ஏந்து வர முடியல. அப்புறம் நான் போய் எல்லாரையும் ஆம்பளைங்களாம் கோயிலாடலாம் 4 ஆம்பளைங்க இருந்தாங்க, எல்லாரும் கூட்டின்னு வந்து இந்த மாதிரி சொன்னால் போய் கதவு வச்சு உள்ளே போனால் அவன் கத்தியில் அவங்க அம்மாவை வெட்டின்னு இருக்கிறான். கத்தி எடுத்து அவங்க அம்மா அந்த பாப்பாவை ஏதோ பண்ணுறதுக்கு வந்தாங்கன்னு தெரியல நம்மளுக்கு. அந்த அம்மா இருக்கிறதுனால தாப்பா போட்டுட்டு மூஞ்செல்லாம் கத்தி எடுத்து கீழ்த்துட்டு கொன்னுடுறேன்னு சொல்லிட்டு பத்தியாக போட்டுட்டான். குத்துப்பட்ட சந்திரகுமாரிக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் போலீசார் பரத்தை கைது செய்து நடந்த தாக்குதலுக்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்று விசாரித்து வருகிறார்கள். முழு விசாரணைக்கு பிறகே அனைத்து உண்மைகளும் வெளிவரும். காதலியை பார்க்க விடாத விரக்தியில் அவரின் தாயை குத்திக் கொள்ள முயன்ற சம்பவம் பொன்னேரியை உலுக்கி போட்டிருக்கிறது.